நல்லா பிடிச்சிக்கா. கிளம்பிட்டோம் இங்கேருந்து. எங்கே போகிறேன்னு பார்த்தா நேரம் ரூமுக்கு போயிட்டு ரூம் செக் அவுட் பண்ணின்னு ஃபஸ்ட்டு கிளம்புனா தான். ஏன்னா ரூம் செக் அவுட் பண்ணுன்றான் அவரை ஃபோன் பண்ணி ரூம்காரு. நாங்கள் காலையிலே எடுத்துன்னு வந்துட்டோம் பேக் மொத்தத்தையும். போயிட்டு சேத்தனை வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கம்முன்னு இருந்துட்டோம். இப்போ நான் அவர் ரூமை காலி பண்ணிக்கோங்க அப்படின்றாரு. இப்படி அனுப்புகிறாரு ரூட் அவர் என்னன்னு தெரியலீங்களே, போலீஸ்கார் வேறு. காலையில் போகும்போது அந்த வழியில் தான் போனோம். இப்போ நான் இந்த வழியில் அனுப்புகிறாங்க. போகும்போது ஒரு ரூட்டு, வரும்போது ஒரு ரூட்டு. ஐயோ அவனை வீடியோ எடுக்கணுன்னு கேள்றாவண்ணா வெங்கடா. ஆமாம். சரி காய்ஸ், சரியான ஆஃப் ரோடு காய்ஸ். இது கேரளா ஃபுல்லாக பாதி ஆஃப் ரோட் தான். அட்வென்ச்சர் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்பாட்டில் தான் இப்போ இருக்கோம் நம்ம இருக்கோம். இதுதான் அந்த ஸ்பாட்டு. இல்லையே வந்தான். இப்போ போயிட்டு வந்துச்சுல்ல 12ஆவது ஆளுங்களாம் நிறைய பேர் வருவாங்க, வந்து திரும்பி போவாங்கள, அதுக்கோசரம் போலீஸ் இப்படியே டைவர்ட் பண்ணி விட்டாங்க நம்மளை. அவனுக்கு வச்சா நம்மளுக்கு தெரியாது, ஞாபகம் இல்லை. இப்போ தான் அதை தெத்து பார்த்தீங்களா ஆஃப் ரோடுன்ட்டு. இப்போ தான் அதை ஆன் பண்ணி விட்டேன். அதை ஆன் பண்ணி விட்டோடனே வண்டி கொஞ்சம் நார்மல் ஸ்பீடோட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அதேமாதிரி பிரேக்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக பிடிக்குது பாருங்க, தெரியுதுங்களா. இவ்வளோ நேரம் அப்படி பிடிக்கல, இப்போ அப்படியே பிடிக்குது. அங்கே பாருங்க. கார் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வை விட்டார் போக சொல்லி. இவங்க எப்படி 2 பேர் தருவாங்களான்னு தெரியலையே, தரமாட்டாங்க போல. அப்படி போறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வண்டி வந்துடும், காரில் வராதுல்ல. அப்படியே இங்கே தான் நிற்கணும். நல்ல காரியா வெய். ஒரு டைம் விட்றானுங்க, ஒரு டைம் விட மாட்டானுங்கப்பா. வெய் ஒரு டைம் விட்றாங்க, ஒரு டைம் விட மாட்டாங்க. என்னடா ரைட்டில் எல்லாருமே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஹைவேல போயிட்டு பைபாஸ்லேயே போய் பைபாஸில் மெயின் ரோட்டில் போய் மெயின் ரோட்டில் வராமல் தான் காட்டியிருப்பாங்க. உங்களுக்கு இந்தமாரி ஒரு தரமான ஒரு ஆஃப் ரோடு ஸ்பாட்டு உங்களுக்கு யாருமே காட்டியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து ஹிடன் ரோடு இது, ஓகேங்களா. இந்த ரோடை நான் உங்களுக்கு காட்டுறேன். மூணாரில் அந்த எக்கோ பாயிண்ட் வியூ பாயிண்ட் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா சைட்டில் இருக்கும் இந்த ரூட்டு. இதுக்குள்ளே டீயில் தோட்டத்துக்குள்ளே தான் வர மாரி இருக்கும். அது இருக்குது பார்த்திங்களா, அந்தமாரி ரூட்டே உங்களுக்கு நல்லா அட்வென்ச்சராக தான் இருக்கும். சூப்பராக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம் நீங்கள். நல்லா ஃபுல்லாக இது தரமான ஆஃப் ரோடு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உள்ள இந்த இடம் காட்டுறேன் உங்களுக்கு. டீம் பார்க்கு ப்ளஸ் போட்டிங் தரமாக இருக்குது ஸ்பாட் இது. நாம் அப்படியே மலை மேலே போய் அப்படி சுற்றி இப்படி சுற்றி வளைஞ்சு இங்கே வந்துக்கிறோம். இப்போது திரும்ப சொல்கிறேன், மூணார் ரைடில் நான் மட்டும் தான் உங்களுக்கு இந்த மாதிரி வியூ பாயிண்ட்லாம் காட்டுறேன். அட்வென்ச்சர் ரோடு ப்ளஸ் அதோட பண்ணால் இந்தமாரி இல்லாத ரூட்டு, ஹிடன் ரூட்டு, ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே நான் தான் உங்களுக்கு காட்டுறேன்.
முடிஞ்சளவுக்கு நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கால்வாசி. ஏன்னா பார்க்குறோம் நிறைய பேர் நம்ம வீடியோவை வந்து சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க. மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி எக்ஸ்பல்சர் சின்ன வெர்ஷன் இருக்குது, நம்மளது டாப் எண்டு, அவங்களுக்கு சோட்டா எண்டு. இங்கே பாருங்கள், வரும்போது இந்த வெயில் தான் வந்தோம், இந்த போது இல்லைங்களா, இந்த ரோட்டில் தான் வந்தோம், இப்போ இந்த ரோட்டில் போகிறோம். ரூட்டு மாறி நாங்கள் ஒரு 5 கிலோமீட்டர் நேரம் போயிட்டு ரிட்டன் திரும்பி வரோம். இப்படி நம்ம அங்கே நின்று இருக்கும்போது போச்சு பாருங்கள், நான் இதை ஃபுட்டேஜ் கவர் பண்ணல, இப்போ உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன். இங்கே தோட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தேயிலெல்லாம் கட் பண்ணி மூட்டையாக சாக்கில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இது எதுவுமே ஃபேக்ட்ரி எதுவுமே கொடுத்துட்டு வர வண்டி அது. இங்கே பாருங்க காட்டு எருமை, இப்போ காட்டு பசுமாடை பார்த்துக்குங்க எப்படி இருக்க மாடை. வந்து ரீச் பண்ணியாச்சு, பைபாஸ்னால் பைபாஸ் கிடையாது, ரோடு மெயின் ரோடு வந்து ரீச் பண்ணியாச்சு. நேஷ்னல் ஹைவே போட்டிருக்கு பாருங்கள், ரீச் பண்ணிட்டோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு எப்போ வேணாலும் மாறுது, எப்போ வேணாலும் இது ஆகுது, சரியாகுது. மொபைல் ஹோல்டர் ரொம்ப லூஸ் ஆகிட்டு இருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க நாய் அப்படியே நடு ரோட்லேயே பார்த்துங்குதேப்பா மொத்தம். மூணார் பஸ் ஸ்டாண்டு ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா நம்மளுக்கு பேக் சைடில் ரிவர்ஸில் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஒயின் ஷாப்பு. சத்தியமாக சொல்கிற பொண்ணுங்களாம் வேறு மாதிரி இருக்கியா, அனிமூனுக்கு நிறைய பேர் வராங்க, இதெல்லாம் கட் பண்ணிடணும். என்னடா இருங்க, ஆண்டி ஒன்று எதில் இருக்குது, அதுக்காக பண்ணிக்கிறேன். இந்த இடம் இப்போ சுற்றி பார்த்தாச்சு, இன்னும் 3 நாள் எங்கே சுற்ற போகிறோம். அந்த ஒரு ஃபால்ஸ் இப்போ செக் அவுட் பண்ணிக்கலாம், போயிட்டு செக் அவுட் பண்ணி ஃபால்ஸு போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு இறங்கி விட்டுலாம். சரி, அப்படியே போகிற வேலை நிறைய வட்டவடை இருக்குதுல்ல, அந்த சைடு இறங்கலாம். சரி, வட்டவடை சைடு இறங்கினா ஃபாரஸ்ட் அனிமல்ஸ்லாம் பார்க்கலாம். என்ன சொல்கிறேன், அந்த சைடே நிறைய ஃபால்ஸ் இருக்குது, அப்படியே வியூ பாயிண்ட் இருக்குது, அப்படியே பார்த்துட்டே போகலாம். அப்படியே தேனி போய்ட்டு தேனியில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு அப்படியே வால் பண்ணலாம். சரி. ஆனால் எனக்கு 2 இடத்துலையுமே கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக ஆகாத மாதிரி இருக்குது, 1-2 இடத்துல தான் பார்த்துட்டு போகிற மாதிரி. சைட் லாக் போட்டு வந்துடுற மாதிரியா. கைஸ் சாக்லேட் வாங்க வந்திருக்கோம் கடைக்கு. இந்த தானே வாங்குறாரு. டேய் சாக்லேட் வாங்க போறியா, சாக்லேட் வாங்க போறியா? அப்போ வேலை ஆகாது. சரி, நம்ம வாங்கினா சாக்லேட் எப்படி ஸ்டே பண்ணும்போது உருவிடுன்றான் பையன், அதனால் நம்ம வாங்கலை. அவன் இன்னைக்கு கிளம்புறன்றனால அவன் மட்டும் சாக்லேட் வாங்கிக்கிறான். இதோ அவர் வாங்குறாருண்ணா. அண்ணா நம்ம இன்னும் நாங்கள் இன்னும் இங்கே 2 நாள் இருந்தால் வீட்டுக்கு வரும்போது வாங்கிக்கிறோம். நாளைக்கு தான் இருப்பீங்க. நம்ம இப்போயே வாங்கி வச்சா உருவிடலை ப்ரோ, இது அதை போகும்போது வாங்கிக்கலான்ட்டு. நீங்களாம் வாங்கலையாப்பா? கூப்பிட்றான், அது 2 போது பார்த்து சின்ன போட்டுண்ணா திரும்பி பார்த்துச்சு, ஃபர்ஸ்ட் திரும்பி பார்த்துச்சு, அதுக்கப்புறம் வந்துடும் போயிட்டு திரும்பி பார்த்துச்சு. ஓடு பின்னாடி போக்கு வந்துடும் சும்மா கூட்டமாக போடா.
வாங்க போறேன்னு இங்கே ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணுறோம். ரோஸ் எனக்கு குண்டு ஒன்றுக்குடா. ரோஸ் நான் எடுத்துக்கிறேன். ரோஸ் நான் எடுத்துக்கிறேன், குண்டு நீ எடுத்துக்கோ. சரி சாப்பிட்டு போட்டோம். சரி அடே குண்டு ஏற்றுறா, ரோஸ் நீ ஏற்றுறா மாதிரியா? ஏற்றுக்கடா, பேக்கில் வச்சுடா. அதை அங்கேயே வச்சு பேக் பண்ணி வரணும். வண்டி சைடு கூட வண்டி எடுத்துலாம் ஊட்டிக்கலாம்டா. போலாமா காய்ஸ்? அப்போ எம்மதமும் சம்மதம் அர்த்தம். மௌனம் மாதிரி மௌனம் ஓகே சொல்கிறதுக்கு அறிகுறிடா. அவனை சொல்கிறானா என்ன சொல்கிறானான்னு தெரியல. டே போயின்றான் அவன். தான் நேற்று ஒரு சரியான ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஒரு ஆக்டோவே அவனுக்கு வந்து கொஞ்சம் போயிருந்து நேராக போனோம் ரூமுக்கு. என்னான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்பல்சல் 200 நம்ம வச்சுக்கிறோம். டாப் பேண்ட்டை கொரியர் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறோம். ஜொமேட்டோக்கு பார்த்துவேன். இதை லிட்டருக்கே 20-25 தான் தருது. இதை வச்சு இந்த ஹீல்ஸில் அவன் சுற்றுறானா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான் பார்த்துக்குங்க நீங்களே. கொஞ்சம் பரவாயில்ல. கொரியர் மேன்லாம் கூட இந்த வண்டி வச்சு சுற்றுறாங்கன்னா பெரிய விஷயம் தான் காய்ஸ். இது சத்தியமாக யானையை கட்டி தீனி போகிறோன்றான் பார்த்தீங்களா, அந்தமாரி வேலை இது. அவன் சம்பாதிக்கிற காசு பெட்ரோல் மட்டும் தான் போடுவான் அவன். இந்த வண்டி 700 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன். 4300 பெட்ரோல் போட்டேன். நாங்கள் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணதே ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் தான். எனக்கு பெட்ரோல் 5000 ரூபாய்க்கு ஆகிருக்கு. கூட வந்த ஒரு ரைடர் பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு கிளம்புறாரு. அவர் இவருன்னு பார்த்தா இவர் தான். நாங்கள் பார்த்தீங்கன்னா வால்பாறைக்கு போகிறோம். அவன் அப்படியே காஞ்சிபுரம் வீட்டுக்கு கிளம்புறான். எல்லாத்தையும் கரெக்டாக வச்சாச்சு. வண்டி சாவி எல்லாத்துக்குங்க. வாங்க போகலாம். ரூம் கொடுத்து ரொம்ப நன்றி சொல்லிவிடு அவர்கிட்ட. தேங்க்ஸு. சரி தல்வியா, வரட்டுமா தல்வியா? இங்கே தான் நைட்டு நம்ம ஸ்டே பண்ணோம். எல்லாம் இது பண்ணிக்கங்க. ஆள் நல்ல டைப்பாக இருந்தான். நைட்டு இவனை தான்ப்பா பார்த்தேன் சரக்கு அடிக்கலான்னு சொல்லிட்டு. கிடைக்கவே இல்லை ஆள். 11:30 எவ்வளோ வந்து போனேன் சரக்கு அடிக்கிறதுக்கு. சரி வாங்கி வச்சுருமே, நான் தான் போனோம் நான் வாங்கி சாப்புன்னு சொல்லிவிட்டு உனக்கோசரம் வெயிட் பண்ண. ஆள் வரவே இல்லை. என்ன பண்ணுறது? கடிச்சவெல்லாம் சரக்கு குடிக்கவே இல்லை. பேக்கில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது.